வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை தத்துவத்தை சொல்லும்போது அந்த ஒரு முப்பாழ் என்ற வார்த்தையை குறிப்பிடுவார். அதாவது சிவம், சக்தி சிவம், சதாசிவம். எல்லாவற்றையும் சுற்றும் சூழ்ந்தும் இருப்பது சுத்தவழி ஒரு பாழ். ஒவ்வொரு பொருளின் மையத்திலே இருப்பதும் ஒரு பாழ். இரண்டு பொருளுக்கு இடையே ஒரு பாழ். ஆக இந்த ஒரு தத்துவத்தினை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் மனதிற்குள்ளாக வந்தது. நமக்கு அந்த உளுந்து வடை தெரியும். அந்த உளுந்து வடை என்பது இப்படி ஒரு விஷுவலைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு வானொலி, அதில் உளுந்து வடையை தட்டி போடுறோம். நான் பார்த்துருப்போம், அந்த உளுந்து வடைக்கு மத்தியில் ஒரு துவாரம், ஓட்டை இருக்கும். அப்போ அந்த வானிலையில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 10-15 வடை அதில் போடுறோன்னு வைத்துக்கொள்வோம். விஷுவலைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த உளுந்து வடை மத்தியில் உள்ள ஓட்டையில் எண்ணெய் இருக்குது. வடைகளுக்கு இடையே எண்ணெய் இருக்குது. அந்த வடைகளை சுற்றி எண்ணெய் இருக்குது. அப்போது அந்த உளுந்து வடை மையத்திலே இருப்பது வேறு எண்ணெய், வடைகளுக்கு இடையே இருப்பது வேறு எண்ணெய், சுற்றி இருப்பது வேறு எண்ணெய் என்று வேறுபடுத்தி பார்க்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆக எல்லாமே ஒன்றுதான். ஆக ஒவ்வொரு பொருளின் மையத்திலும் அதே இறைநிலைதான், பொருட்களுக்கு இடையே இருப்பதும் அதே இறையாற்றல் தான், சுற்றும் சூழ்ந்தும் இருப்பது இறைநிலைதான். ஆக இந்த கருத்து மனதிற்குள்ளாக பதியும் போது வேடிக்கையாக இருந்தாலும் அதனோட உண்மை தெரிந்து கொள்ளும்போது மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லைங்களா? வாழ்க வளமுடன்.